இந்த பையன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. ஒழுங்கா இருந்தான். இப்போ என்னன்னா அந்த குதிரைவால்காரி பின்னாலேயே சுத்திக்கிட்டு அலைதான். மண்டையில கலர் கலரா கலர் அடிச்சுக்கிட்டு அலையும் போதே தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். போனா போகுதுன்னு விட்டேன். இப்போ தருதலையா அலையுது. நல்ல கிளவி ஒருத்தி வாரா. இவளை இன்னைக்கு முதல் போனையா புடிச்சு தின்ற வேண்டியதுதான். எனக்கு பிடிக்காத மஞ்சள் கலர் துணி போட்டிருக்கா, அதனால இன்னைக்கு செத்தா இவாதான் இன்னைக்கு முதல் சாப்பாடு. இவளை சாப்பிட்டுட்டு தான் ரூம் ரூமா போகணும். சிரிக்கணும்னா அங்கிட்டு ஓரமா போய் சிரி. மூஞ்சுக்கு முன்னால வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காத, போத்துற. ஏய் கிளவி, நான் ஒரு பேய். உன்னை திங்க வந்திருக்கேன். நான் செத்து 30 வருஷம் ஆச்சு. நானே என் மவன் ஆரஞ்சு மண்டையனை காணுமேனு கடுப்புல சுத்திக்கிட்டு இருக்கேன். பிஐ கீன்னு வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத, போய் தொலை. என் மவனை கண்டுபிடிக்கணும் நானு. ஏ கிளவி, நான் ஒரு பேய். உன்னை திங்க போறேன். வாயை திறந்துக்கிட்டு வாரேன் இரு. ஏலே மவனே ஆரஞ்சு மண்டையா, எங்க போய் தொலைஞ்ச? ஏ கிளவி, இங்க ஒரு பேய் நாயா கத்திக்கிட்டு இருக்க. நீ என்ன ஆரஞ்சு மண்டையன் பச்சை மண்டையன்ட்டு தேடிக்கிட்டு அலையுத? வா என்கிட்ட வா, உன்னைய நான் இன்னைக்கு கடிச்சு திங்கணும். அடியே பேய், ரூமுக்குள்ள போனா அங்க பூரா குளிக்காதவளுகளா நாத்தம் முடிச்சு போய் கிடக்காளுக. என் மவனை வேற காணும். நானே கோவத்துல அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அங்க ஒரு குதிரைவால்காரி இருக்கா, அவ பின்னாலே சுத்திக்கிட்டு அலைதான். எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? பலார் பலார்னு நாள் அற விட்டுருவேன். ஓடி போயிரு. சரி, இந்த கிளவி ஏதோ கோவத்துல இருக்கா போல. நம்ம ரூமுக்குள்ள போய் வேற யாரையாவது திம்பு. ஏலே எங்களே இருக்க, வந்தேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு உன் காலை உடச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன். யாத்தாடி, கிளவி டெரரா இருப்பா போல. பேயின்னு கூட பார்க்காம நம்மளை இந்த விரட்டுறாளே. நம்மளையும் சேர்த்து அடுப்புக்குள்ள வச்சிட போறா. நம்ம ஓடி போயிருவோம். எப்பா, புது இடமா இருந்தோன்னு தூக்கமே வரமாட்டேக்கி. நம்ம வீட்டுல தரையில படுத்தா கூட நல்ல தூக்கம் வரும். இங்க நல்ல பெட்டு கிடக்கு, ஆனா ஏன் தூக்கமே வரமாட்டேக்கின்னு தெரிய மாட்டேக்கே. ரொம்ப நாத்தமா நாறுது. பக்கத்துல இருக்கிறவ குளிக்கவே மாட்டா போல. எதுக்கு இப்படி நாறுது? தினம் குளிச்சு தொலைச்சா என்ன? இங்க 2 குந்தாணிக கிடக்காளுக. நல்லா திங்கலாம். அதுல ஒருத்திய தின்னாலே நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு பசிக்காது. ஏம்மா யாரு மணி, தூங்கும் போது வந்து இப்படி தொல்லை பண்ற? எனக்கு ஏற்கனவே தூக்கமே வரமாட்டேக்கி. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடக்க. நீ வேற வந்து வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காத, போய் தொலை. நான் ஒரு பேய். உன்னைய கடிச்சு திங்க வந்திருக்கேன். என்னது பேயா? பேய் எப்படி இங்க வரும்? நான் இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருந்தேன். தூக்கு மாட்டி செத்து போயிட்டேன். அதனால பேய் ஆயிட்டேன். இங்க வர்றவங்களெல்லாம் நான் கடிச்சு கடிச்சு திம்பேன். ஏமாடி, எனக்கு பயமா இருக்கு. ஏற்கனவே ஒரு நாள் பேய் வீட்டுக்கு போய் நான் படாத பாடுபட்டுட்டு வந்தேன். சந்திரமுகி பேய் என்னைய பிடிச்சிட்டு. அதனால எனக்கு பேயின்னா பயம். நீ போயிரு. நிறைய ரூம் இருக்கு, நிறைய ஆட்கள் இருக்காங்க. அங்கெல்லாம் ஆட்கள் நிறைய படுத்து தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள போய் தின்னு போ. அவங்க எல்லாரையும் பிறவு பார்த்துக்கிடுதே. நீ தான் நல்லா குண்ட கொழு கொழுன்னு நல்லா இருக்க. பூரி கிழங்கு மாதிரி இருக்க. உன்னைய தின்னா எனக்கு நல்ல வயிறு நிறைஞ்சிரும். இப்போ உன்னைய தான் நான் திங்க போறேன். வேண்டாம் வேண்டாம், என்னை திங்காது பேய். இந்த ஒரு குடும்ப கணக்கு பாத்தியா? 4 பேர் இருக்காங்க. 4 பேரையும் நல்லா தின்னு, உனக்கு வயிறு நிறைஞ்சிரும். என்னைய விட்டுரு. எனக்கு இப்ப இந்த கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. நான் அந்த ஆபீசர் சில்பா. கவர்மெண்ட் சம்பளமா? அப்ப நான் நல்லா தின்னு தின்னு கொளுத்து போய் தான் கிடப்பேன். இல்ல பேயி, எனக்கு ஒண்ணு ரொம்ப சம்பளம் எல்லாம் கிடையாது. வெறும் 10,000 தான் சம்பளம். அதையும் என் புருஷன் அவளத்தையும் தின்னே தீத்துருவா. எனக்கு துட்டே இருக்காது. இப்ப டூருக்கு கூட இந்த தலைவர் தான் துட்டு போட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு. நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நான் உன்னைய தின்னுட்டு தான் போவேன். வேண்டாம் பேயி, என்னைய விட்டுரு. இந்த பக்கத்துல ஒருத்தி இருக்கா பாத்தியா, முக்காடு போட்டுக்கிட்டு படுத்து கிடக்காளே, இவளை தின்னு. நல்ல டேஸ்டா இருப்பா. இவளை குளிக்கவே மாட்டா. குளிக்காதவங்கள நான் திங்க மாட்டேன். நான் உன்னைய தான் திம்பேன். நீ நல்ல தினம் குளிப்பல, அப்ப நான் சுத்தமா இருப்பேன். ஏட்டி பாத்திமா, எந்திரிட்டி எந்திரி. இங்க ஒரு பேய் வந்திருக்கு. என்னைய திங்க போறேன்னு சொல்லுது. என்னை காப்பாத்து. ஏப்பா குந்தாணி, ஆளுக்கு சைஸ் தான் இருக்கா. ஆனா மிதிச்சானா என்ன வலி வலிக்கு. நல்ல திம்பா போல. கரப்பாம்பூச்சி எலின்னு தின்னு தின்னு குண்டம்மா மாதிரி கிடக்கா. அதனாலதான் இந்த மிதி மிதிக்கா. இந்த பேயே பரவாயில்ல போல. நம்ம வெளியே ஓடி போயிருவோம். ஏய் வா, நான் உன்னைய திங்கணும். ஏ பேய், ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோ. நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். வந்த பிறகு தின்னு. சரி சரி, சீக்கிரம் வா. ரொம்ப நன்றி பேய். இந்த 5 நிமிஷத்துல வந்துடுறேன். பேய் நல்லா ஏமாத்தியாச்சு. 5 நிமிஷத்துல நம்ம இந்த ஹோட்டலை விட்டு ஓடி போயிடணும். எப்படியோ 5 நிமிஷத்துல வந்துருவா. நம்ம தின்றணும். இளிச்சக்கா, இன்னைக்கு நம்ம நல்ல பூங்காவை சுத்தி பார்த்துட்டு போட்டிங்லாம் போயிட்டு வந்தது ஜாலியா இருந்துச்சுல்ல?
ஆமாட்டி, போட்டிங்களா நான் இது வரைக்கும் போனதே இல்லை. என் மவளும் போனதில்லை பார்த்துக்கோ. இன்னைக்கு தான் போயிருக்கோம். ரொம்ப நல்ல ஜாலியாக இருந்துச்சு. என் மக ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்படியாக்கா, போனதே இல்லையோ? ஆமாட்டி, எங்கள் வீட்டுக்கார் எங்கே அதெல்லாம் கூட்டு போனாரு. அவனுக்கு குடிச்சிக்கிட்டு அலையத்த நேரம் சரியாக இருந்துச்சு. வீட்டை விட்டு ஓடிட்டான். இப்போ தான் நிம்மதியாக இருக்கும் நானும் என் மகளும். இனிமேல் தான் எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்கணும். என் மவன் நல்லா படித்து வேலைக்கு போயிட்டு எல்லா இடத்துக்கும் உங்களை கூட்டு போகிறேமான்னு சொன்னா. செய்வாக்கா, உங்க பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, பார்த்தாலே தெரியுதுல்ல. நல்லா படிக்கா, அமைதியா இருக்கா, நல்ல வேலைக்கு போய் உங்களை வச்சு நல்லா காப்பாத்துவாக்கா. நீங்க கவலையே படாதீங்க. உங்க கஷ்டம்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், எல்லாம் தீந்துரும். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஓ வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும்டி. எப்ப யார் பண்ணி ரூம் துடைக்க வந்தியோ? ஏ தம்பி, ரூம் துடைக்கிறதுக்கு துணியை கையில் கொண்டு வரணும். இப்படி மூஞ்சிலேயே போட்டு வருவாங்க. அழுக்கு துணிப்பா, மூஞ்சில இருந்து எடு. எப்ப ரூம் எல்லாம் துடைக்க வேண்டாம்ப்பா, பிள்ளைலாம் தூங்கிட்டு இருக்காங்க. நீ அவங்கள இடைஞ்சல் பண்ணாத. நான் ரூம் எல்லாம் பெருக்கி ஒரு வாரமா தள்ளிட்டேன். அங்க இருந்து வேணா அப்படியே தொடச்சிட்டு போயிரு. என்ன, நான் தொடச்சிட்டேன்ப்பா, நீ போயிட்டு வா. காலையில வேணா வந்து தொட. என்னைய பார்த்தா ரூம் துடைக்கிற மாதிரியா இருக்கு? நான் ஒரு பேய், உங்களெல்லாம் கொல்ல வந்திருக்கேன். லட்சுக்குட்டி, இவன் வாயை பாத்தியா? கிட்டத்தட்ட பல்லு ஏன் பல்லு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கேன். எப்ப தம்பி உனக்கு ஏன் பல்லு மாதிரி தான் இருக்குமோ? தெத்து பல்லு கொஞ்சம் திறந்து காட்டேன், நானும் பார்க்கட்டா? நான் வாயை திறந்தேன்னா உன்னைய அப்படியே முழுங்கிருவேன். பரவாயில்லையா? தம்பி, ரூம் துடைக்கிற நேரம் போக மற்ற நேரத்துல நாடகத்துல நடிக்க போவியோ? அதான் நல்ல டைலாக்லாம் பேசுற, நல்ல அருமையா வருவ தம்பி. உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு, நல்ல எதிர்காலம் இருக்கு தம்பி. நல்லா போய் முயற்சி பண்ணுன்னு. இந்த விஜய் டிவி, சன் டிவில எல்லாம் ஆள் எடுப்பாங்க, அதுல போய் சேர்ப்பா போ. எப்பா துடைக்கிற தம்பி, 2 மணி ஆயிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு காப்பி குடிச்சாதான் தூக்கம் வரும் பார்த்துக்கோ. உங்க கடையில சொல்லி எனக்கு ஒரு காப்பி கொண்டு வர சொல்லேன். ஏங்க, நாங்களும் தானே முழிச்சுக்கிட்டு இருக்கோம். தம்பி எங்களுக்கு சேர்த்து சொல்லுப்பா, 3 காப்பியா சேர்த்து சொல்லு. என்னைய பார்த்தா காப்பி வாங்கிட்டு வர்ற மாதிரியா இருக்கு? நான் ஒரு பேய், சொன்ன உங்களுக்கு எல்லாம் புரியலையா? பேயவே கலாச்சிக்கிட்டு இருக்கீங்க. தம்பி நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். தம்பி கொஞ்சம் இந்த துணி எடுத்துட்டு உன் மூஞ்ச காட்ட. உன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாப்போம். பிற நாளை பின்ன நீ பெரிய ஹீரோ ஆயிட்டீங்கன்னா உன் மூஞ்சி பார்த்தா எங்களுக்கு தெரியணும்ல. எங்க ரூம் துடைக்க வந்த தம்பி தானே நாங்க ஒரு பூரம் பெருமையா சொல்லுவோம்ல. சி, இவளுக்கு என்ன இப்படி பேசுறாளுக? ஒரு பேயின்னு ஒரு மட்டு மரியாதை கிடையாது. பேய கூட விட்டு வைக்க மாட்டேக்காளுக, இப்படி கிண்டல் அடிக்காளுக. சி, இங்க வந்ததுக்கு 4 தெருவுக்கு போயிருந்தா பிச்சையாவது கிடைச்சிருக்கும். நாம போய் வேற ஏதாட்டு ஒரு ரூமுக்கு போய் யாரையாவது கொள்ளுவோம். தம்பி கிளம்பிட்டியாக்கும்? என்னப்பா அதுக்குள்ள கிளம்பிட்ட? சரி, அந்த முக்கில் குப்பையெல்லாம் தள்ளி வச்சிருக்கேன், அப்படியே தொடச்சிக்கிட்டே போயிரு. என்ன எப்ப தம்பி கடைசி வரைக்கும் உன் மூஞ்ச காட்டாமையே போறியே? சரிப்பா, இருந்தாலும் பரவாயில்ல. அந்த விஜய் டிவி, சன் டிவியை மறந்துடாத. போய் வாய்ப்பு கேளுப்பா, நல்லா கிடைக்கும். நீ பெரிய நடிகர் ஆயிரலாம். எப்பா போற வழியில ஒரு காப்பியை சொல்லிட்டு போயிருப்பா. தம்பி 3 காப்பி. ஏங்க, இன்னைக்கு பூரா நிறைய இடத்த சுத்தி பார்த்துட்டோம். ரொம்ப டயர்டா இருக்கு, காலு கையெல்லாம் வலிக்கி. பேசாம படுத்து தூங்கிருவோமா? சரிமாலா, எனக்கும் டயர்டாக தான் இருக்கு. நீங்க எல்லாரும் பெட்ல படுத்துக்கோங்க, நான் தரையில படுத்துக்கிடுது என்ன? சரிங்க. நானும் பிரபுவும் ஒரே கட்டில படுத்துக்கிடுதோம். அத்தையும் சிம்ரனும் படுத்துக்கிடட்டும். மீன்கார பாட்டி ஒரு கட்டில படுத்துக்கிடட்டும். மர்மோளே, எனக்கு அந்த ஓர பெட்டு, அப்பதான் சன்னல நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே தூங்க முடியும். எத்தே, எங்க வேணுமோ போய் படுத்துக்கோங்க. எல்லாரும் தூங்கின உடனே நைஸா எந்திரிச்சு ஆரஞ்சு மண்டையை பார்க்க போயிடணும். அப்பதான் நல்லா சாப்பிட முடியும். ஏற்கனவே ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டோம், இப்போ பசிக்க ஆரம்பிச்சிட்டு. அதனால போய் சாப்பிட்டு வந்தாதான் நம்மளுக்கு தூக்கம் வரும். எல்லாரும் நல்ல கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நைஸா போயிட வேண்டியதுதான். சரி, முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போவோம். நம்மளுக்கு நம்ம பேண்ட் சட்டை போட்டாதான் சரியா இருக்கும். அதை போட்டாதான் சோறு ஏறி குதிச்செல்லாம் போறதுக்கு வசதியா இருக்கும். சரி, போய் துணியை மாத்திட்டு போய் ஆரஞ்சு மண்டையை பார்ப்போம். ஆரஞ்சு மண்டையா, இதோ வந்துட்டேன். அந்த ரூமுக்கு போனாதான் கிண்டல் அடிக்காளுக. இந்த ரூம்ல நம்மளுக்கு நல்ல வேட்டை. 5 பேர் இருக்காங்க. நம்ம இன்னைக்கு நல்ல ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். இங்க கீழே ஒரு ஆளு படுத்திருக்கா. இவன் மூஞ்ச பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. பாவம், குடும்ப தலைவன் போல. இவனை வந்து நம்ம கஷ்டப்படுத்த கூடாது. இவனை விட்டுருவோம், மற்ற ஆட்களை திம்பும். இது ஒரு குழந்தைகளை நான் எதுவும் செய்ய மாட்டேன். அதான் 3 பொம்பளைங்க இருக்காளுகள, அவளுகளை திம்பும். நல்லா தூங்கிட்டு இருக்காளுக. தூங்கும் போதே வாய்க்குள்ள போட்டு கவுக்குன்னு முழுங்கிடணும். முதல்ல இந்த வெள்ளை முடி போட்ட கிளவி இருக்கா, பொக்கவாய் கிளவி, இவளை திம்பும். நல்ல டேஸ்டா இருப்பான்னு நினைக்க. கறியும் மீனும் தின்னு நல்ல பளபளன்னு தான் இருக்கா. இவளை நல்லா தின்னுட்டோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும். முதல்ல இவளை எழுப்புவோம். எழுப்பி இந்த கிளவிய கத்துன்னு கத்த வச்சு அழ வச்சு அதுக்கப்புறம் தான் திங்கணும். ஏய் கிளவி, எந்திரி கிளவி, எந்திரி 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 கிளவி. என்ன நடுராத்திரியில தூக்க வேண்டி கிடக்கு? எந்திரி கிளவி. ஏம்மா, கிளவி என்ன இந்த மிதி மிதிக்கா? எப்படி வலிக்கு? நல்ல தின்னு புல்டவுசர் மாதிரி இருக்கா கிளவி. அதனாலதான் ஒரு மிதி மிதிச்சோடனே நம்மளுக்கு இந்த வலி வலிக்கு. ஏய் கிளவி, எந்திரி கிளவி, நான் பேய் வந்திருக்கேன். எந்திரி, இன்னைக்கு உன்னை திங்க போறேன். எந்திரி கிளவி.
ஏ குந்தாணி, எந்திரி குந்தாணி, எந்திரி எந்திரி எந்திரி, உன்னைய நான் திங்கணும், எந்திரி. அடியே குந்தாணி, என்னையே தூக்கி வீசிட்டியா? நானே காலையில இருந்து அங்கேயும் இங்கேயும் சுத்தி அலைஞ்சிட்டு காலு கையெல்லாம் வலிச்சு போய் வந்து படுத்து கிடக்க. தூங்கிக்கிட்டு இருக்கிறவள எந்தின்னு உயிரை வாங்கிக்கிட்டு கிடக்கான். போயேன், போய் விளையாடன்னா அங்கிட்டு போய் விளையாட வேண்டியதானே. வயசான மனுஷிய வந்து எந்திரின்னு உயிரை வாங்கிக்கிட்டு போய் தொலை. பிரியா, ஊருக்கு போனோடனே முதல் வேலையை எங்க அப்பா அம்மாவும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பொண்ணு பாக்குறது, பூ வைக்கிறது அதெல்லாம் முடிச்சிட்டு டக்குன்னு கல்யாணத்துக்கு தேதி குடிச்சிருவோன்னு. சரி கார்த்தி. சோடி கிளியங்கே பக்கத்திலே, சொந்த கிளி போ வெக்கத்திலே. 2 காதல் ஜோடிகளும் இங்க வந்து தனியா உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஏட்டி நெட்டச்சி, சும்மா தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நீ என்ன தூங்கலையா? நான் வந்தது இருக்கட்டும், கல்யாணத்துக்கு முன்னால என்ன தனியா பேச வேண்டி கிடக்கு? ஏக்கா, எப்பவுமே உங்க அப்பா காவல் கத்துக்கிட்டு கூடயே அலையிறாருக்கா. பஸ்லயும் என்னைய உட்கார விடல, ரூமுக்குள்ள வந்தாலும் எனக்கு தனி ரூம் போட்டு கொடுத்துட்டாரு. பிரியாவை பார்க்கவே முடியல, அதனாலதான் தனியா கூட்டிட்டு வந்தேன் பேசுறதுக்கு. ஏட்டி நெட்டச்சி, நீயும் வந்து உட்காரு, இங்க ஜாலியா இருக்கு. வாரேன். உங்க 2 பேரையும் தனியா விடுறது தப்பு. நான் வந்து உங்க கூட உட்காந்துக்கிடுதேன். சிம்ரன் வா, இங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க, நம்மளும் இங்கேயே உட்காருவோம். சரி ஆரஞ்சு மண்டையா, இங்கேயே உட்காருவோம். ஆரஞ்சு மண்டையா, உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்பேன், நீ தப்பா நினைச்சுக்கிட மாட்டியா? என்ன வேணாலும் கேளு சிம்ரன். எனக்கு ரொம்ப பசிக்கு, போய் கொத்து பரோட்டா வாங்கிட்டு வரியா? என்னது கொத்து புரோட்டாவா? நடுராத்திரி 2 மணிக்கு நான் தெரியாத ஊர்ல எங்க போய் கொத்து புரோட்டா வாங்க? எனக்கு இப்பவுமே வேணும், ரொம்ப பசிக்கு. சாப்பிட எதுவும் வாங்கி தரலன்னா நான் உன்னைய கடிச்சு வச்சிருவேன். அட கடவுளே, இவகிட்ட வந்து சிக்கிக்கிட்டேனே, கடிச்சு வச்சிருவேன்ல சொல்லுதா. நடுராத்திரி இப்படி சோறுன்னு கேட்டேனே, எங்க போய் வாங்க? என்ன ஆரஞ்சு மண்டையா, சாப்பிடுதானே கேட்டேன். இவ்வளவு யோசிக்க, வாங்கி தரவியா தரமாட்டியா? வாங்கி தரமாட்டேன்னு சொன்னா கோவச்சிக்கிட்டு போயிருவாளே, அப்புறம் நம்மளுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா? சரி வாங்கி கொடுப்போம். வாங்கி தரேன் சிம்ரன். காப்பாத்துங்க, யாராவது என்னைய காப்பாத்துங்க. ஏட்டி என்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு கிடக்க? காலையில தான் பண்ணணும், நடுராத்திரி 2 மணிக்கு பண்ணக்கூடாது. நான் ஒண்ணு எக்ஸசைஸ் பண்ணலட்டி குந்தாணிகளா, உயிருக்கு பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்கேன். யாராட்டி என்னைய காப்பாத்துங்க. ஏட்டி சிலுப்பா, என்ன ஆச்சு? உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேனுங்க. யார் என்ன செஞ்சா உன்னைய? அடிய ஓட்டற குச்சி, பேய். ஏட்டி என்ன? ஐயோ பாவமேனு உனக்கு உதவி செஞ்ச எங்களை பத்தி பேயிங்க. அடிய ஓட்டற குச்சி, உன்னைய பார்த்தன பேயின்னு சொல்லலட்டி. என் ரூமுக்குள்ள பேய் வந்துட்டுடி, பேய் வந்து காப்பாத்து. ஐ பேய், நான் பேய் பார்த்ததே இல்ல. ஆரஞ்சு மண்டையா, வாரியா போய் பேய் பார்த்துட்டு வருவோம். ஐ பேய் இல்லட்டி, குதிரவாளு. இது ஆபத்தான பேய். அது என்ன செய்யும் தெரியுமா? உன்னை அப்படியே சவச்சு தின்றும், கடிச்சு எலுப்பெல்லாம் நொறுக்கி உன் ரத்தத்தெல்லாம் குடிச்சு உன் முடியெல்லாம் பிச்சு தூர போட்டு அது நகத்தை வச்சு உன் வயிற்றுக்குள்ள அப்படியே குத்தி கிழிச்சு குடலெல்லாம் அள்ளி அவுக்கவுக்குன்னு தின்றும்டி. குதிரவாளு, பேயை பார்க்க இப்படி பேய அலையாத. யாத்தாடி, நீ சொல்லும் போதே பயமா இருக்கு. நான் பேயும் பார்க்கல, ஒன்னும் பார்க்கல. வாங்கட்டி, வந்து காப்பாத்துங்கட்டி, பேய் இருக்கு, காப்பாத்துங்க. ஏம்மா நாங்க மனுஷங்களை தான் காப்பாத்துவோம், பேயெல்லாம் காப்பாத்த வரமாட்டோம். அடிய ஒற்ற குச்சி 2 உடைச்சு தூக்கி வீசிடுவேன். பேய காப்பாத்த சொல்லல, பேய்கிட்ட இருந்து என்னைய காப்பாத்த சொன்ன. வாட்டி வந்து காப்பாத்து. ஏக்கா, பேய் எப்படி ஹோட்டலுக்கெல்லாம் வரும்? பேயெல்லாம் வராது, நீங்க சும்மா சொல்லாதீங்கக்கா. இங்கெல்லாம் பேய் ஒண்ணும் கிடையாது. தலைவர் மகளாச்சு என்ன உன்னை விட்டு வச்சிருக்கேன், இல்லைன்னா தூக்கி தூர வீசிடுவேன் பாத்துக்கோ. பேய் இருக்குடி, இப்ப தானே பாத்துட்டு வந்தேன். பேய் கூட தானே பேசிட்டு வந்தேன். வந்து காப்பாத்துங்கடி. ஏக்கா, பேயெல்லாம் ஒண்ணும் செய்யாதுக்கா. எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? போய் பேசாம படுங்க, ஒண்ணும் செய்யாது. தண்ணி குடிச்சிட்டு படுங்கக்கா, எதுவும் கனவு கண்டிருப்பீங்க. ஏல வீணா போனவனே, நீ இந்த மொட்டை தலையோட அலைஞ்சல அவன் தானே சொன்ன நம்புங்கள. என் ரூம்ல பேய் இருக்கு, இப்பதான் வந்து நீ சாப்பிட்டுருவேன்னு சொன்னுச்சு. அந்த துபாய் குடும்பம் வேற கொரட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்கு. எழுப்புன அவன் வேற தூக்கி போட்டு மிதிக்கா. வந்து காப்பாத்துங்க நீங்க, எனக்கு பயமா இருக்கு. ரூமுக்குள்ள போக முடியல. ஏம்மா நம்ம ஊரு சந்திரமுகி பேயா தான் இருக்கும். நம்ம ஊருக்கு வரோன்னு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இங்கேயே வந்துட்டு போல. அடிய பனை மரத்துல பாதி வளர்ந்தவளே, அது ஒண்ணு சந்திரமுகி பேய் இல்ல, இது இந்த ஊர் பேய் போல. என்னென்னமோ பாசப்ப டபுளா பேசுது. அது என்ன பேசுதுன்னு ஒரு அளவும் புரிய மாட்டேங்கி. ஆமா, இது வந்து கர்நாடக மாநிலம்ல. இங்க உள்ள பேய் இங்க உள்ள மாதிரி தானே பேசும். அதனால கொஞ்சம் தமிழும் அதுவும் கலந்து பேசியிருக்கும். இங்கிலீஷ்ல பேசி இருந்துச்சுன்னா நான் நல்லா பேசி சமாளிச்சிருப்பேன். அது தமிழும் பேசுது, வேற என்னமோ ஒரு மொழியும் பேசுது. குறுக்க சிரிக்கி ஏதோ செய்யுது. என்னைய கொல்ல போறேன்னு சொல்லுது. என்னால சமாளிக்க முடியலட்டி. ஏட்டி சில்பா, நீ ரூமுக்குள்ள போனா தானே பிரச்சனை. நீ போவாத, நீ எங்க கூட இங்கேயே இருந்துரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளையாடுவோம். அடிய பீத்தச்சிருக்கீங்களா? ரூமுக்குள்ள பேய் இருக்கு, வந்து காப்பாத்துங்கன்னு சொன்னா ஸ்விம்மிங் பூல்ல விளையாட சொல்லுது. எனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சியா? நான் வேணா போறேன். உங்களை நம்பி வந்தது ஒரு தப்புதான். நான் தண்ணிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுதேன். பேய்கிட்ட 5 நிமிஷத்துல வாரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சே
ஏட்டி சில்பா என்ன டீ நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே தண்ணிக்குள்ள குதிச்சுட்ட. பிரியா உங்ககிட்ட தனியா பேசலாம்னு வந்தா இப்பதான் ஆளுக்க கூட்டம் கூட்டமா வராங்க. நம்ம தனியா அங்கிட்ட இங்கிட்ட போயிருவோமா? ஆ சரி கார்த்தி, வா போயிருவோம். ஏட்டி சில்பா ரொம்ப நேரம் சத்தத்தை காணும், இருக்கியா செத்துட்டியா? ஆரஞ்சு மண்டையா, பசிக்குன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இவ்வளவு நேரம் என்னைய காக்க வைக்க? வா புரோட்டா சாப்பிட போவோம். ஆ சரி சிம்ரன் வா போவோம், இங்க ஏற்கனவே கூட்டமா கிடக்கு, நம்ம போயிருவோம். ஓ சில்பா, பேய்க்கு பயந்து நீ பேயாயிருவ போல. அடி ஓட்டற குச்சி, என்னை தண்ணிக்குள்ளையாவது நிம்மதியா இருக்க விடு. எங்கேயாவது போய் தொலை. உயிரோட தான் இருக்கியா? சரி சரி, நான் கூட நீ செத்துட்டியோன்னு நினைச்சேன். சரி நான் போயிட்டு வாரேன். போட்டி போ, நல்ல ரூமுக்குள்ள போய் படு. பேய் எப்ப வந்து உன்னை நல்ல திங்கும். நாளை யார் தெரியுமா? பேயெல்லாம் என்னைய ஒன்றும் செய்யாது, என்னைய பார்த்தாலே பேயெல்லாம் பயப்படும். ஆமாட்டி ஓட்டற குச்சி,